Hi friends, welcome to Riya Sisters. Krishna Janmashtami celebrate பண்றதுக்கு ஒரு சிம்பிளான கிராஃப்ட் பார்க்கலாங்க. பென்சிலை வரைஞ்சதுக்கு நம்ம அவுட்லைன் கொடுத்துட்டு காஞ்சதுக்கு அப்புறம் இரேசரை வச்சு அழிச்சிடலாங்க. வாட்டர் ப்ரூஃப் சிடி மார்க்கரில் கூட நீங்கள் அவுட்லைன் வேணும்னா கொடுத்துக்கலாங்க. இப்போ ரெட் கலரில் நான் கொடுத்துக்கிறேன். இப்போ ஒரு அட்டையில் ஒட்டிக்கலாங்க. ஃபெவிஸ்டிக் யூஸ் பண்ணி நான் ஒட்டிக்கிறேன். ஒட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ப்ளூ கலர் டார்க் ப்ளூ கலர் பென்சில் வச்சு ஃபுல்லாக கலர் பண்ணிக்கிறேங்க. எப்பவுமே கலர் பென்சிலில் கலர் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சின்ன பேப்பர் எடுத்து நல்லா நம்ம ஸ்மட்ச் பண்ணி விட்டுருணுங்க. அப்போ உங்களுக்கு நல்லா ஈவனாக இருக்கும். இப்போ நான் ஒரு கோல்டன் ஷீட் எடுத்திருக்கேங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2 rupees தான். இப்போ நம்ம இதை கட் பண்ணி ஒட்டிடணுங்க. வரைஞ்சதுக்கு ஏற்ற சைஸில் எல்லாத்தையுமே நல்லா கட் பண்ணி ஒட்டிடணும், வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி. இந்த கோல்டன் பேப்பரை ஒட்டுறப்போ கொஞ்சம் க்ரஷ் பண்ணி ஒட்டிக்குங்க. அப்போ உங்களுக்கு ஒரு 3D எஃபெக்ட் கிடைக்குங்க. இப்போ ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் நான் ரெட் கலர் செல்லோ டேப் எடுத்திருக்கேங்க. இப்போ இதையும் வரைஞ்சதுக்கு ஏற்ற சைஸில் கட் பண்ணி ஒட்டிக்கணுங்க. ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டோன் ஸ்டிக்கர் எடுத்திருக்கேங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 30 rupees. ஒரு ஸ்டோனை மட்டும் நான் ஒட்டியிருக்கேங்க.
இப்போ இதுக்கப்புறம் நான் ஃபெவிக்ரிலோட 3D அவுட்லைனர் கோல்டன் கலர் எடுத்திருக்கேங்க. இப்போ இதெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நான் பிளாக் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி முடிக்கு பெயிண்ட் பண்ணிக்கிறேங்க. முடிக்கு பெயிண்ட் பண்ணிவிட்டு கண்ணையும் கொஞ்சம் நல்லா ஒயிட் கலரில் கொடுத்து ஹைலைட் பண்ணிவிட்டு பீகாக் ஃபெதருக்கு நான் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் ஸ்கெட்ச் அண்ட் ப்ளூ கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணியிருக்கேங்க. நடுவில் அந்த கோல்டன் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு அழகான கிருஷ்ணர் கிடச்சிருக்காங்க. இப்போ அடுத்தது நான் பேப்பர் மேஷ் கிளே எடுத்துக்கிறேங்க. பேப்பர் மேஷ் கிளே எப்படி செய்கிறதுன்னு டீட்டெயில்டாக வீடியோ போட்டிருக்கேங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நீங்கள் பாருங்கள். இப்போ பேப்பர் மேஷ் கிளே யூஸ் பண்ணி நம்ம பாட் செஞ்சுக்க போகிறோங்க. ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாங்க. பேப்பர் மேஷ் கிளே நல்ல சாஃப்டாக இருக்குங்க. பேப்பர் மேஷ் கிளே ரொம்பவே காஸ்ட் எஃபெக்டிவ்ங்க. நிறைய கிராஃப்ட் ஒர்க் செய்யலாம். பேப்பர் மேஷ் கிளே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. நிறைய டிப்ஸோடு நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள். இப்போ இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் நான் ஃபெவிஸ்டிக் எடுத்துக்கிறேங்க. ஃபெவிஸ்டிக்கை வச்சு நான் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கிறேங்க, வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி. இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் உங்கள் கையாலேயே கொஞ்சம் இந்த மாதிரி எடுத்து விடுங்க. எடுத்து விட்டுட்டு நல்லா ஸ்மூத் பண்ணிக்கோங்க உங்கள் கையால் தேய்ச்சி. உங்களுக்கு ரொம்பவே ஒரு அழகான பானை கிடைக்குங்க. இப்போ ஒரு டூத்பிக் யூஸ் பண்ணி நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலிங் பண்ணிக்கிறேங்க. இப்போ அவ்வளோதாங்க, ரொம்பவே அழகான பானை நம்மளுக்கு கிடச்சிருச்சுங்க. இப்போ இதை நான் ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணிக்க போகிறேங்க. ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணுறதுனால ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. நான் 2 பானை செஞ்சு வச்சுருக்கேங்க. இது நல்லா காயணும். காஞ்சதுக்கப்புறம் நான் ஃபெவிக்ரில் 3D அவுட்லைனர் சில்வர் கலர் எடுத்து இந்த மாதிரி டிசைன் கொடுத்துக்கிறேங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த பானை ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குங்க. பேப்பர் மேஷ் கிளேயில் செய்கிற எல்லா கிராஃப்ட் ஒர்க்குமே அப்படி தாங்க. காஞ்சிருச்சுன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குங்க. இப்போ அந்த டிசைன் காயறதுக்குள்ளே நான் ஒரு மேட்ச் பாக்ஸ் எடுத்திருக்கேங்க. இந்த மேட்ச் பாக்ஸை நான் க்ரீன் கலர் ஃபோம் ஷீட் வச்சு கவர் பண்ணிக்க போகிறேங்க. ஃப்ரண்ட்டில் மட்டும் நான் ஃபோம் ஷீட் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கிறேங்க. சைட்ஸில் நான் க்ரீன் கலர் பெயிண்ட் அடிச்சுக்கிறேங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி தாங்க இருக்குது. இப்போ அடுத்தது நம்ம வரைஞ்சி வச்சுருக்க கிருஷ்ணர் எடுத்துக்கலாங்க. இப்போ குண்டூசியை நான் கால்களையும் கையிலையும் மட்டும் செல்லோ டேப் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்க போகிறேங்க. கேர்ஃபுல்லாக ஒட்டிக்கோங்க. இந்த கிராஃப்ட் ஒர்க் ரொம்பவே சிம்பிளுங்க. ரொம்பவே கம்மியான செலவில் நம்ம செஞ்சிடலாம். இப்போ ஒட்டினதுக்கப்புறம் கிருஷ்ணரை நம்ம இந்த மேட்ச் பாக்ஸ் டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் நான் வச்சிட போகிறேங்க.
இந்த மாதிரி தாங்க இருக்குது, ரொம்பவே பார்க்க அழகாக இருக்குங்க. இப்போ பானை வைக்கிறதுக்காக நான் பேப்பர் மேஷ் கிளே யூஸ் பண்ணி ஒரு தட்டு மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. அதுக்கு எல்லோ கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கேன். இப்போ அதை ஃபெவிகால் போட்டு நம்ம நல்லா ஒட்டிக்கணுங்க. நல்லா நம்ம ஒட்டினதுக்கப்புறம் இது மேலே பானையும் ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிடணுங்க. அதையும் ஒட்டியாச்சு. இப்போ கிருஷ்ணரை நம்ம பானையிலையும் ஃபிக்ஸ் பண்ணிடலாங்க. பானை இன்னி ஃபுல்லாக காயிலேங்க. இப்போ பட்டருக்காக நான் டிஷ்யூ பேப்பர் எடுத்திருக்கேங்க. கொஞ்சோண்டு டிஷ்யூ மட்டும் நம்மளுக்கு போதுங்க. கொஞ்சமாக கிழிச்சிட்டு ரஃப்பாக நம்ம பிச்சு போட்டுருணுங்க. பிச்சு போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணுங்க. ரொம்ப கொஞ்சம் தண்ணி ஊற்றினா போதுங்க. ஜஸ்ட் அது வெட்டானா போதும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபெவிகால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. இதுக்கு டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டிக்கியாக வரணுங்க. அதனால் தேவைப்பட்ட கொஞ்சம் இன்னி கூட ஃபெவிகால் ஆட் பண்ணிக்கலாங்க. ஃபெவிகால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த கிருஷ்ணா கிராஃப்ட் ஒர்க் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி செலவில் நம்ம செஞ்சிடலாங்க. ஆனால் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குங்க. இப்போ நம்ம செஞ்சது பானைக்குள்ளே வச்சிடலாங்க. நல்லா ஃபுல்லாக வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குங்க. நான் உங்களுக்கு முடிச்சுட்டு காட்டுறேங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சது. இந்த கிராஃப்ட் ஒர்க் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குங்க. அதுவும் நீங்கள் நைட் டைம் விளக்கு ஏற்றிட்டு பார்த்தீங்கன்னா பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குங்க. நம்ம ஸ்டோன்ஸ் கிளிட்டர் அவுட்லோ ஆகுங்க. அவ்வளோ அழகாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த கிருஷ்ணா கிராஃப்ட் ஒர்க் உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேங்க. உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி கிருஷ்ண ஜெயந்திங்க. சேனல் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தாங்க நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சேனலை தொடர்ந்து பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். அடுத்த இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.